சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் 145வது வார்டில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்காவை பெற்றுக் கொடுத்த அதிமுக கவுன்சிலருக்கு மக்கள் மற்றும் பொதுநல சங்கங்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த அரசு நிலத்தை மீட்டு விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் போராட்டங்களை முன்னெடுத்தார். அதன் விளைவாக அப்பகுதியில் விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவை சில நாட்களுக்கு முன்னர் சென்னை மேயர் பிரியா திறந்து வைத்தார். இந்நிலையில் தங்கள் பகுதிக்கு விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்காவை பெற்றுத்தந்ததாக கவுன்சிலர் சத்யநாதனுக்கு 145வது வார்டு மக்கள் மற்றும் பொதுநல சங்கங்கள் இணைந்து பாராட்டு விழா நடத்தினர். இந்த இடத்துல எதற்கு பூங்கா தேவை அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதாவது அத்தனை பேருக்கு எங்க போவாங்க அப்படின்னு சொன்னா சின்ன நகர் போவாங்க. மீனாட்சி நகர்ல ஒரு கிரவுண்ட் அரசு இருக்குது. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இது 1.5 கோடி 2 கோடி இருக்கு. அந்த இடத்துல ஒரு தனியார் அதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க. முதலாவது ரெண்டாவது இந்த இடத்துல 7 கிரவுண்ட் இடம் அரசு நிலம் இருக்குது. இந்த இடத்தை எடுக்கிறார் அதிகாரி வருகிறா. இந்த முதலாளி இடத்துல அதிகாரி பேசும்போது அந்த அதிகாரி இந்த முதலாளியால் மிரட்டப்படுகிறார். ஏன்னு சொல்றீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷீட்டு இது ஃபுல்லா அடிச்சு வச்சுட்டாங்க. அதிகாரி அவர் சொன்ன பேர்லாம் இங்க பொது வெளியில சொன்னா அது நல்லா இருக்காது. அந்த அதிகாரிக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். ஒரு முக்கியமான பெயர்களை சொல்லி அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள். இறைவனுக்கும் இந்த மனசாட்சிக்கும் மட்டும் பயந்து நடக்கக்கூடிய உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் என் அன்பான ஒருவரே, உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு நான் வணங்குவேனே தவிர வேற எந்த ஒரு மனிதனுக்கும் பயப்பட மாட்டேன். அடுத்த நாள் இங்க ஜெர்சி பெற்றுவாங்க. இந்த ப்ளூ கலர் ஷீட்டை இங்க நின்று இடித்தவன் உங்களுடைய மாமன்ற உறுப்பினர். எத்தனை இடத்துல எனக்கு தொலைபேசி மூலமாக போன் வந்தது. நீ யார வேணா ஆபீஸ் வா, நீ யார வேணா ஆபீஸ் வா, இதைத்தான் உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் சொன்ன. அதற்கு பிறகாக அவங்க வந்தாங்க, கொண்டாங்க. அரசியலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவரே ஒரு வாரம் இடத்துல நேரம் கேட்டுவிட்டு இந்த சீட்டை பிரிச்சு கொடுத்தாங்க. அதற்கு பிறகாக நீங்க எஸ்டிமேட் போடப்பட்டது எல்லாம் போட்டு போச்சு. சென்னை மாநகராட்சி போச்சு. சென்னை மாநகராட்சி போட்டு ஒரு விளையாட்டு ஃப்ரீ ஃபீல்டு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அரசு அதிகாரிகள் செய்த தவறு இந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்கும் போது எஸ்டிமேட் போட்டாங்க. 49 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டாங்க. ஷீட்டை பிரிச்சுட்டு பார்த்த உடனே 10 அடி பள்ளம் எடுத்த ஒப்பந்ததாரர் அந்த பள்ளத்துக்கே மண்ணு கொட்டோம்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும், என்னால இங்க வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பூஜை போட்டு 3 மாசம் ஓட்டார். அரசு அதிகாரிகளை தொலை போட்டு நான் கேட்கிறேன், சார் வேலைச்சேரியில் மண்ணு இருக்குது சார், அடையாறுல மண்ணு இருக்குது சார், அனுப்புல சார். அதுக்கு பிறகு ஒரே ஒரு லோடு கொட்டினாங்க. மறுபடியும் 1 மாசம் நிற்குது வேலை. என்னடா பண்றது? முதல் பூங்கா நம்ம மக்கள் பயனடையணும். ஐயா சொன்ன மாதிரி சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது. நீங்க மக்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 145 வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மழை செல்வங்களை பாருங்க. இவ்வளவு சந்தோஷத்தை கோடி ரூபாய் கொடுத்த கிடைக்குமா? எத்தனை கோடிகள் சம்பாதித்தா அந்த மாதிரி கிடைக்குமா? அவ்வளவு ஒரு ஆனந்தம் அந்த குழந்தைகளின் முகத்திலே. நம்ம இறைவனை நேரில் பார்க்கிறோமோ இல்லையோ, அந்த குழந்தைகள் சிரிப்பில் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த இதுக்காக நானே 3 மாதங்கள் தம்பி மாதிரிலாம் இருக்காங்க. யாரார் இங்க லாரி வச்சிருக்காங்க, யாரார் இங்க மண்ணு வச்சிருக்காங்க கேட்டு நானே என்னுடைய மக்களே நான் சொல்வது அனைத்தும் ஆதாரத்தோடு சொல்றேன். ஏதோ சொல்லுவாங்க ஒரு டைலாக், வாய் பிடிக்கிறோம் மாங்காய் பிடிக்கிறோம் என்று நான் பேசவில்லை. அதே தான் நானும் சொல்றேன்.
எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன். அனைத்தும் மண்ணு கொட்டி ஃபில் பண்ணது உங்களுடைய மாமன்ற உறுப்பினர்னா பார்த்து 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 இங்கு இரவு பகலாக நின்று இந்த பூங்காவை சீக்கிரம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இங்கேயே நின்று வேலை பார்த்தவன் நான். சரி, போன ஆகஸ்ட் மாசம் பணி நிறைவடைந்தது.